ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பிங்க் கலர் ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா சாரியோட கலர் வந்து எல்லோ கலர். ஸோ நம்ம வந்து இந்த டிசைனில் வந்து டிசைன் எத்தனை நாளில் போட்டோம், அப்புறம் இதோட ப்ரைஸ் என்னன்றதை வீடியோவோட கடைசியில் எப்பயும் போல் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் பீட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். சுகர் பீட் வந்து என்ன சுகர் பீட்னா ப்ரிசியோ சுகர் பீட் தான் போட்டுட்ருக்கேன். சரிங்களா? நான் எப்பயும் போல் சொன்னது தான். ப்ரிசியோ ஒன்று இருக்குது, ப்ரிசிசியோ ஒன்று இருக்குது, 2 பேக்கெட் இருக்குது. இது வந்து ப்ரிசியோ சுகர் பீட் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் வரும், அழகாக இருக்கும் நம்ம போடும்போதும். அதனால் நான் அந்த பீடு தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ஐஸ் ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நான் வச்சுட்டு அதை சுற்றி தான் வந்து நான் வந்து சுகர் பீடும் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே இருந்தே நம்ம போவோம். கீழே வந்து எல்லோ கலர் சாரீக்கு ஏற்ற மாதிரி த்ரெட் லோடிங் கொடுத்துட்டேன். எப்பவுமே நான் எப்பயும் போல் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, அப்புறம் த்ரெட் 4 நம்பர் பீடு, அதுக்கப்புறம் த்ரெட் லோடு, திருப்பி 4 நம்பர் பீடு, திருப்பி சுகர் பீடு போட்டு தான் முடிப்பேன். அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் கீழே நான் பண்ணியிருக்கேன். பார்டரு இந்த கஸ்டமர் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, பார்டர் நல்லா வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு வேணும், 1/4 இன்ச்சுக்கு மேலே கிளாத் தெரிஞ்சால் போதும்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வேணுன்ற மாதிரியே வந்து 3/4 இன்ச்சுக்கு பார்டர் போட்டுட்டு 1/4 இன்ச்சு வந்து ஃப்ரீயாக கேப் மாதிரி விட்டு டாட்ஸ் அங்கங்கே டாட்ஸ் மாதிரி போட்டிருப்போம். ஸோ இதான் வந்து இந்த டிசைனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நடுவில் வந்து ஐ ஷேப் ஸ்டோன் வச்சு தான் சுகர் பீட் நான் எப்படி மேலே தைக்கணும் அதே மாதிரி கீழேயும் ஸ்டிச் பண்ணியிருந்தேங்க. அண்ட் அதுக்கப்புறம் சென்டராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோனு, அது வந்து 6ஆம் நம்பர் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைஸை வந்து நான் வச்சுட்டு ஃப்ளவர் மாதிரி ஒரு 7 ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து பிங்க் ஸ்டோனும் சுகர் பீடும் அவுட்லைன் மாதிரி ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்டு இருக்கிற கேப்பில் என்ன பண்ணால் அந்த எல்லோ கலர் த்ரெட்டை வந்து வாட்டர் ஃபில்லிங் மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு அந்த பிங்க் கிளாத்தும் எல்லோ கிளாத்தும் சேரும்போது கொஞ்சம் ஆரஞ்சு ஷேடில் தெரிஞ்சுது பார்க்கும்போது. ஆனால் அது வந்து நான் கீழே போட்டிருந்தேன் பாருங்கள், ஒரு மாதிரி பால் பச்சை வெள்ளை, பால் பச்சை எல்லோ, அந்த எல்லோவில் தான் வந்து மேலே வாட்டர் ஃபில்லிங்கில் நான் கொடுத்தது. அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் அதே மாதிரி ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதுக்கு மேலே கிளிப் ஸ்டோன் ஓட்டிட்டு 3ஆம் நம்பர் பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து சென்டராக இப்படி கோடு மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், கிராண்டாக தெரியும் அப்படின்னு. எப்பயுமே நம்மக்கிட்ட வர்றவங்க வந்து பட்ஜெட் வைஸ் தான் போடுவாங்க. உங்களுக்கே தெரியும், நிறைய பட்ஜெட், இந்த பட்ஜெட்டில் இருந்தால் போதும், இந்த பட்ஜெட்டில் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பட்ஜெட் வைஸ் ப்ளவுஸ் தான் போடுவாங்க. ஸோ அதுலேயும் இதுவும் வந்து அதே பட்ஜெட் வைஸில் அவங்களுக்கு பண்ணி கொடுத்து தான் வெளியில் வந்து விசாரிச்சுருக்காங்க. நிறைய கேட்கவும் இங்கே டைரெக்டாக கொண்டு வந்து இங்கே போட்டுட்டாங்க. ஸோ இப்போ பேக் நெக்கு நான் முடிச்சுட்டேன் பாருங்கள். சுகர் பீடு, 4ஆம் நம்பர் பீடு, அண்ட் ஜரி த்ரெட் அண்ட் ஸ்டோன்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி தான் இவங்க வந்து என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸுன்றதுனால அவங்களோட இனிஷியல் போட்டு எனக்கு ஹேங்கிங்ஸ் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அதனால் PV அவங்க இனிஷியல் போட்டு நான் கொடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பார்டரில் எப்படி ஐ ஸ்டோன் ஒட்டியிருந்தோமோ அதே மாதிரி இங்கேயும் ஐ ஷேப் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு நான் ஃபுல்லாக வந்து அவுட்லைன் கொடுத்தேன். இதோட பேக் நெக்கோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 11 கிட்ட இருக்கும் அந்த ஹைட்டு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஹைட்டாக தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க பேக்கு. அதனால் பேக் வந்து நல்லா ஹைட்டாகவே நான் வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஸ்டிச்சிங் பண்ணி முடித்த பிறகு ப்ளவுஸோட பொசிஷன் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பாருங்கள் நல்லா அழகாக எடுத்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மேலே அந்த ஸ்டோன்லாம் இருக்குது பாருங்கள், கிளிப் ஸ்டோன், அதை சுற்றி சுகர் பீட்லாம் அவுட் போட்டு நல்லா அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் போயிடலாம். அவங்க வந்து வெளியில் கேட்டதுக்கு 9000 சொன்னாங்க என்கிட்ட. நான் வந்து இவங்களுக்கு 65 அண்டு ஸ்டிச்சிங் ஒரு 750 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே நான் வந்து முடிச்சு கொடுத்துட்டேன். இந்த 65 ஓகேவா, ஒர்த்து இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைஸை பற்றி தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரைஸ் போட்டு நான் வீடியோ போட்டுட்டேன் அப்படின்னா அவங்க என்றைக்காக இருந்தாலும் பார்த்து ஃப்யூச்சரில் கற்றுப்பாங்கன்றதுக்காக தான் ப்ரைஸோடு போடுறது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு நெக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். பேக் நெக்கில் என்ன பண்ணியிருந்தோமோ அதே தான் ஃப்ரேமுக்கும் நான் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட்டுக்கும். ஸோ ஹேண்டு அப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. லைக்கும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
இந்த ப்ளவுஸ் வந்து நான் எத்தனை நாளில் போட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து நான் 3 டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. ஏன்னா இது அர்ஜென்ட் ஆர்டரு, 3 டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணி கொடுத்தது. அண்ட் அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எப்போயுமே ஃப்ரீயாக தான் போட்டு தருவேன். அதுக்கு தனியாக சார்ஜ் எல்லாம் கிடையாது. அவங்க ஒன்ஸ் அந்த ப்ளவுஸ் காசோடு பே பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற இன்னும் நல்லா 3D லெவலில் வேணும், எனக்கு ஹேங்கிங்ஸே டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா அது கட்டாயமாக போயிடுதாங்க. ஏன்னா அது கஷ்டம், உங்களுக்கே தெரியும். பொறுமையாக நம்ம போடணும், இல்லை 10 பேரை வச்சு தான் போடணும், அவங்களுக்கு சேலரி தரணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரேமில் இருக்கும்போது வீடியோ எடுத்தது. நான் போட்டிருக்க பாருங்கள் விபி, அதுக்கப்புறம் பாட் நெக்கு. ஸோ இதுதான் வந்துங்க பேக் நெக்கு. இப்போது நான் வாங்கின ப்ரைஸு 6,500ங்கிறது ஓகேவா, அண்டு ஸ்டிச்சிங் ப்ரைஸ் 750 ஓகேவான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதில் நான் அதிகமாக வாங்கியிருக்கேனா கம்மியாக வாங்கியிருக்கேனான்றதை உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கிறோன்னு நினைக்கிறேன். பை பை. அடுத்த ஒரு சூப்பரான சந்திக்கலாம்.